சென்னை தினத்தை மெட்ரோ ரயிலில் கேக் வெட்டி இளைஞர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை நகரம் உருவாகி 387 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நகரம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஹாப்பி பர்த்டே மெட்ராஸ் என பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திலிருந்து அசோக் நகர் வரை சென்ற ரயிலுக்குள்ளேயே பாடல்களை பாடி இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர். வழக்கமாக அமைதியான பயணத்திற்கு பெயர் போன மெட்ரோ ரயில் சென்னை வாசிகளின் உற்சாக குரலாலும் கானா பாடல்களாலும் விழா கோலம் பூண்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இளைஞர்கள் மெட்ரோ ரயிலில் நடந்த சென்னை தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டபோது நேரம் போனதே தெரியவில்லை என்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை கொண்டாடியது ஒரு புதிய அனுபவமாக அமைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எவ்வளோ பேரோட பர்த்டே இப்படி எல்லாமும் நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நான் நினச்சே பார்த்ததில்ல மெட்ராஸுக்கு பர்த்டேவை நான் மிட் நைட்டில் செலிப்ரேட் பண்ணுவேன்னு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் மனுஷங்களை மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு சென்னை நம்மளை வாழ வைக்கும் சென்னையை அதோட பர்த்டேவை மிட் நைட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமும் இந்த மெட்ராஸ் டே வந்து டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பெசன்ட் நகரில் ஒரு கார்னிவல் மாதிரி வச்சதை அட்டென்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸாக நிறைய நடக்குது. ரொம்ப க்ரௌடு, எல்லாத்துலேயுமே சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது. பட் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு சும்மா பார்த்தோம். சரி இதுவும் ஃபுல்லப் ஆகிடும், இது ஈவெண்ட்டை வந்து அனுபவிக்க முடியாதுன்னு நினச்சிட்டோம். பட் இங்கே வந்து இந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி சென்னையில் வந்து புதுசாக ஒரு மெட்ரோவில் வந்து நடத்தி சூப்பர் சென்னையும் மெட்ரோவும் இட்ஸ் a வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, மற்ற சிட்டிஸ்லும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இங்கே பண்ணுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கும் ஒரே நாளில் இத்தனை டேர்ன் அவுட் வருது, இத்தனை பேர் வந்து ஒரு 12 o'clock வந்து பாடுறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை.